அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அந்நபியு அவுலா பில் முஃமின். முஃமின்களுக்கு நபிதான் முதன்மையானவர் என்று குர்ஆன் குறிப்பிடும். அன்பிற்குரியவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நபிதான் நாம எல்லாத்துக்கும் முன்மாதிரி, முதன்மையானவர்கள். அல்லாஹுக்கு அடுத்தபடியாக ஐ லவ் அல்லாஹ், அல்லாவை நாம் அதிகமா நேசிக்கிறோம். அதற்கு அடுத்து ஒரு முஸ்லிமினுடைய நேசம், சுவாசம், வாழ்க்கை, உயிர் அத்துணையும் நபியின் மீது இருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டும். உத்தரப்பிரதேசத்துல கான்பூர்ல நடந்த அந்த விஷயம், ஐ லவ் முஹம்மதுங்கிற அந்த பேனரை பிடித்ததின் காரணமாக அவர்களின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், முஹம்மதுங்கிற வார்த்தை அவர்களை தூங்க விடவில்லை என்று இந்த 1500 ஆண்டுகளுக்கு பின்பும் நாம் உணர்கிறோம். அன்பிற்குரியவர்களே, உலகத்துல அதிக முறை உச்சரிக்கப்படுகின்ற ஒரு பெயர் இருக்குமானால் அது முஹம்மது என்று சொல்கிறது கூகுள். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஹம்மதுங்கிற அந்த வார்த்தை இருக்கிறதே, அது முஸ்லிம்களை மட்டுமல்ல, முஸ்லிமுக்கு எதிரானவர்களையும் அது தூங்க விடவில்லை என்பது மகிழ்ச்சியை தருகிறது. அன்பிற்குரியவர்களே, உறக்கச் சொல்வோம் ஐ லவ் முஹம்மது. மாக்கர்களாக இருந்த மனிதம் மரித்து போய் கடந்த அந்த மனிதர்களை மனித புனிதர்களாக ஆக்கியவர் தான், அந்த பெயருக்கு சொந்தக்காரர் தான் முஹம்மது முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பிற்குரியவர்களே, பெண்களுக்கு சொத்தில் உரிமை இல்லை, பெண் மதிக்கப்பட வேண்டியவள் அல்ல என்கின்ற அந்த காலகட்டத்திலும் பெண்ணை வளர்ப்பவருக்கு மிக பெரும் பாக்கியம் உண்டு, சொர்க்கம் உண்டு என்று சொன்னார்கள் அந்த முஹம்மது முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பிற்குரியவர்களே, மதுவில் மயங்கி கிடந்தவர்களை மதுவிலிருந்து மீட்டெடுத்த அற்புதம் தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த அளவுக்கு சொன்னா, நபியினுடைய வியர்வையை கூட பாட்டிலில் பிடித்து வைத்து அத்தராக தேய்த்து கொண்டார்கள் நம் சஹாபாக்கள். அவர்கள்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐ லவ் முஹம்மது என்று சொல்வதிலே நாங்கள் பெருமைப்படுகிறோம். எங்கள் உயிர் உள்ளவரை உறக்கச் சொல்வோம், சப்தமாக சொல்வோம், சொல்லிக்கொண்டே இருப்போம் ஐ லவ் முஹம்மது என்று. இதை தடுப்பதற்கு யாருக்கும் எந்த அருகதையும் கிடையாது. இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு பிரிவு 25 இதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. எனவே இதற்காகவெல்லாம் கைது செய்வது என்பது, இதற்காக மிகப்பெரிய மதவெறி துவேஷத்தை தூண்டுவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அன்பிற்குரியவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அன்பு தோழர் சஹாபாக்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை உருவாக்கியவங்க இன்னைக்கு தோழர்கள்னு கண்ணியமா சொல்றாங்க. அந்த வார்த்தைக்கு தகுதியானவர்கள் தான், அந்த வார்த்தையை முதலில் மொழிந்தவர்கள் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு நாள் எதையோ முணுமுணுத்து கொண்டு நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். பார்த்தவங்க கேட்டாங்க, ஏதோ முணுமுணுத்தீங்களே, என்ன அதை சொல்லுங்க, நாங்களும் அதை அமல் செய்யறோம் அப்படின்னு கேட்கல. நான் எதையும் முணுமுணுக்கல, நபி அவர்கள் வீட்டிலிருந்து மஸ்ஜிது நபவிக்கு எத்தனை எட்டு வைத்து நடந்து வந்தார்கள் என்று நான் அதை எண்ணினேன். நாளைக்கு நானும் அந்த சுன்னத்தை கடைபிடிப்பதற்குன்னு சொன்னாங்க. இது மாதிரி ஒரு தோழர்களை உலகத்துல பார்க்க முடியுமா? நபி அவர்கள் சிறுநீர் கழித்து விட்டு வைத்திருந்தார்கள், அதை எடுத்து ஒரு சஹாபி குடித்து விட்டார்கள். உங்களுக்கு மௌத்து வரை எந்த நோயும் வராதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு மாட்டு மூத்திரத்தை குடிக்கக்கூடியவர்கள், மாட்டினுடைய அந்த சிறுநீரை குடிக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள் முஹம்மது என்ற வார்த்தையை சொல்லக்கூடாது என்று. அன்பிற்குரியவர்களே, நாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே நமது இளைஞர்களும் நமது யுவதிகளும் குழந்தைகளும் மாறுபட்ட கருத்திற்கு, தவறான சிந்தனைக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய நேசம் முஹம்மது நபியின் மீது இருக்க வேண்டும். உறக்கச் சொல்லுங்கள், சப்தமாக சொல்லுங்கள், மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள், தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லுங்கள். சொல்வோம் ஐ லவ் முஹம்மது, ஐ லவ் முஹம்மது, ஐ லவ் முஹம்மது. எனவே நாங்கள் முஹம்மதை நேசிக்கிறோம். எங்களுடைய சொத்தை விட, எங்களுடைய பெற்றோரை விட, எங்களுடைய பிள்ளைகளை விட, எங்களுடைய அனைத்தையும் விட, எங்களுடைய உயிரை விட எங்களின் நேசம் முஹம்மதின் மீது இருக்கிறது. இதை யாரும் தடுக்க முடியாது. இது யாரையும் தடுப்பதற்கு அருகதை கிடையாது என்பதை இந்த நேரத்திலே நாம் பதிவு செய்வோம். அன்பிற்குரியவர்களே, அற்புதமான வாழ்க்கையை காட்டி தந்தவர்கள் நமக்கு. லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். ஆக நமக்கான
முன்மாதிரி, நமக்கான ரோல் மாடல் முஹம்மத் என்பதை நாம் எந்த இடத்திலும் உறக்கச் சொல்ல வேண்டும். எனவே முஸ்லிம்களாகிய நாம் கொஞ்சம் பாடம் பெற வேண்டும், படிப்பினை பெற வேண்டும். நம்முடைய வாழ்வின் அங்க அவயங்களிலே ஒரு துளி கூட, ஒரு நொடி கூட மாணவியினுடைய வாழ்வியலை விட்டு தந்து விடக்கூடாது. இன்னைக்கு மாற்று கலாச்சாரத்திற்கு அடிமையாகி மாற்று கல்ச்சரை பிரியப்படுகிறோம். எனவே நம்முடைய தவறுதான், இது மாதிரியான மனிதர்கள் எல்லாம் உருவாகி விட்டார்கள். ஆக அன்பிற்குரியவர்களே, எனவே நமது நிகழ்வுகளிலே முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை பின்பற்றுவோம். இது ஹபீபின் சுன்னத் என்று உறக்கச் சொல்வோம். உங்களுடைய ப்ரொஃபைல்ல, உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல, உங்களுடைய எல்லா பகுதிகளிலுமே ஐ லவ் முஹம்மது என்ற வாசகத்தை வைத்து நாம் முஹம்மது நபியின் நேசத்தை உலகுக்கு பறைசாற்றுவோம். அல்லாஹ் அருள் புரியட்டும்.